அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 5/3/2026 மாசி மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், ராகு சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, 5ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சனி, சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உடனிருப்பவர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு பெரிய மனிதனுடைய நட்பு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 9ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், ராகு சஞ்சரிப்பதால் பொறுமையோடு செயல்பட வேண்டும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பொதுவாக சக ஊழியரிடம் பேசுகின்ற போது சற்று சிந்தித்து பேசினால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். தேவையில்லாத பழிச்சொற்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன், பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சனி, சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைந்து ஒரு சில முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்றாலும் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன், 7இல் சூரியன், செவ்வாய், ராகு, 8இல் சனி சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழிலில் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 6ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், ராகு சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகும்.
நெருங்கியவர்களால் ஒரு சில முன்னேற்றங்கள் உண்டாகும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. பண விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சில நாட்களாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய நாளில் நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் ராகு 12ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் பொதுவாக நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் 6இல் சனி இருப்பதால் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகும். பொறுமையை கடைபிடித்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். இன்றைய நாளில் ராகுகால நேரத்தில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன், 4ஆம் வீட்டில் புதன், 5ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வண்டி வாகனங்கள் மூலமாக கூட ஒரு சில சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் பொதுவாக தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. உடன்பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதும் 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி, 9இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நெருங்கியவர்களால் ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். மேலும் ஏற்றங்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் செவ்வாய் ராகு, 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் ஒரு சில அனுகூலங்களை அடையலாம். புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தவிர்ப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சுக்கிரன், 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள்.
பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேரில் இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.